Hear and listen look like similar, but we don't use them in the same way. Learn the difference in just 1 minute. Hear and listen. ரெண்டுத்துக்குமே தமிழில் கேளுன்ற அர்த்தம் தான். Here you receive a sound without trying to. நீங்கள் எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடாமல் தானாக ஒரு சவுண்ட் கேட்குறது ஹியர். லிசன், யூ பே அட்டென்ஷன் டு எ சவுண்ட் இன்டென்ஷனலி. நம்மளோட முழு கவனத்தையும் செலுத்தி ஒரு விஷயத்தை கேட்குறப்போ நம்ம லிசன் யூஸ் பண்ணணும். தமிழில் கவனித்து கேள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல லிசன் யூஸ் பண்ணணும். ஹியர் சவுண்ட் கம்ஸ் டு யூ. சவுண்ட்ஸ் வந்துட்டு தானாக வரும், நம்ம அதை கேட்போம். நம்ம எந்த அட்டென்ஷனோ ஃபோக்கஸோ அதுக்கு வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் லிசன், யூ சூஸ் டு பே அட்டென்ஷன். நாம் தான் சவுண்ட்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணுவோம், என்ன விஷயத்தை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணி கேட்கும்போது நம்ம லிசன் யூஸ் பண்ணணும். ஹியர் சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஐ ஹியர் எ நாய்ஸ் அவுட் சைடு. வெளியில் ஏதோ சத்தம் கேட்கிறது. ஐ கேன் ஹியர் த பேர்ட்ஸ். பறவைகளோட சத்தம் கேட்கிறது. டிட் யூ ஹியர் தட்? நீங்கள் அதை கேட்டீர்களா? லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஐ எம் லிசனிங் டு மியூசிக். நான் பாட்டு கேட்டு கொண்டிருக்கிறேன். ஷீ லிசன் டு த டீச்சர். அவர் ஆசிரியர் சொல்வதை கேட்கிறாள். குவிக் டிப். ஹியர் நோ எஃபோர்ட் சவுண்ட் கம்ஸ் டு யூ. சத்தம் தானாகவே காதில் விழுக்கிறது ஹியர். லிசன், பே அட்டென்ஷன், யூ சூஸ் டு ஃபோக்கஸ். கவனமாக ஒரு விஷயத்தை கேட்குறது லிசன். நவ் இட்ஸ் சேலஞ்ச் டைம். ஃபைண்ட் ஆன்சர் அண்ட் சென்ட் இட் ஆன் கமெண்ட் பாக்ஸ். ப்ளீஸ் dash to me carefully. I can dash someone talking outside. Thank you for watching. Learn one useful English tip every day. Follow my channel, Learn English Naturally.